Copyright disclaimer. இன்டர்வியூ கிடைக்குமா? சரி வா, என் வாழ்க்கை பத்தி சொல்றேன். புருஷன்காரங்க பொண்டாட்டிக்கு அன்ப விலைக்கு சொல்றதை விட பாக்குறத விலைக்கு தந்தாலே போதும். லைஃபே ஒரே ஜாலியோ ஜும்கானாவா இருக்கும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இப்பதான் சிங்க் ஃபுல்லா இந்த சாமான கழுவிட்டு வந்து உக்காடுற என் பொண்டாட்டி வா மாமா நைட் ஷோக்கு போலான்னு கூப்பிடுறா. எனக்கு ரொம்ப குஷி. நல்ல போட்டோ ஒண்ணு எடுக்கணும். தம்பி போட்டோ எடுக்கிறத மேஞ்சாப்பா என்ன நல்லா அழகா ஈன்னு சிரிச்ச மணிக்கு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து அவளுக்கு புண்ணியமா போவேன். அடுத்த வாரம் பொண்ணு வாக்கனுக்கு போட்டோ கொடுக்க. ஸ்மைல் பண்ணு. போட்டோ எடுத்தாச்சு, வந்து பாரு. அழகா இருக்கும் இல்ல? என்னடா இப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன்? இந்த போட்டோ பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு ஓடி போயிடுண்டா. யோ இருக்கிறதானே வரும். நீ என்ன பெரிய ஷாருக் கான் சல்மான் கான் நினைப்பா மனசுல? நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் மகிழ்ச்சி கவலை எல்லாம் கலந்து தாங்க வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணுங்க. விதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கொள்ளத்தான் முடியுமே தவிர ஒரு நாளும் யாராலும் விதியை மாத்த முடியாதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க. நேத்து எனக்கு எங்க அப்பாவுக்கும் சரியான சண்டை. கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இன்றைக்கிறானா காலையிலே கறிக்கடையில நிக்கிறாரு. கொஞ்சம் அவசரப்பட்டுத்தான் வந்துட்டோமோ. திருப்பி போயிடுமா? அசிங்கமா தட்டு வராரு. அதெல்லாம் பார்த்தா கறி சோறு திங்க முடியாது. அப்படியே நைஸா போவோம். உங்க பொண்டாட்டி உங்களை திட்டாம இருக்கிறதுக்கு சாமியை கும்பிடுறத விட அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஆமாஞ்சாமி 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 போடுங்க. அதுவே போதும், உங்களை திட்டவே மாட்டாங்க. அவகிட்ட ஐ லவ் சொல்ல போறேன்னு சொன்னியே, சொன்னியா? சொன்னம்மா, ஆனா நடக்காது போல. ஏன்டா அப்படி சொல்ற? அவ வேற யாரையோ 2 பேரும் லவ் பண்றாளாமா. உனக்கு எப்படி தெரியும்? அவ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு. ஒண்ணுமே பண்ணாம இருக்கும் போது ரொம்ப சாதிச்ச மாதிரி டயர்டா இருக்கே. எதனா சாதிச்சா எவ்வளவு டயர்டா இருக்கும். ஒரே மனக்குழப்பமா இருக்கே. என்னது இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு நான் உனக்கு அடிச்சு தெங்க போறேன். நீயா? ஐயோ அம்மா, உண்மையாலுமே இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. கடவுளே காப்பாத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் எப்பதான் திருந்துவாங்க? மாட்டாட்டிகளை சண்டைங்கிறதுக்காக சோறாக்காம விட்டுருவீங்களா? பசி வேற வயிற்று கிள்ளுகிறா. வாரத்துக்கு 4 நாள் சண்டை போடுறாங்க. 4 நாள் நான் தான் பட்னியா கிடைக்க வேண்டியது இருக்கு. இது கதைக்கு ஆகாது. பக்கத்து வீட்டுக்கு நம்மளே போய் தட்டு கொடுத்துக்க வேண்டியதான். திடீர்னு ஆண்டவன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, ஆண்டவன் திடீர்னு முன்னாடி வந்து நின்னா நீ ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது. ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணும். ஆண்டவன் முன்னாடி வந்துருக்கடா இல்ல நீ ஆண்டவன் கிட்ட போய் நீ என்ன 1 month இல்லையே மேல அடைச்சு. என்னோட வாழ்க்கை இது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்குதப்பா. அப்போ நீ சம்பாதிக்காம விட்டுட்டா எப்படி செலவாகும்? அட ஆமாப்பா, இது தெரியாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கேனே. அப்பாடா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஒருத்தனை முட்டாளாக்கிட்டோம். என்னதான் வாழ்க்கை 8 8ஆ பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு 8க்குள்ளும் ஒரு 7.5 கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு என்ன கிளம்புன்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த நாயே இன்னைக்கு வெள்ளி நாளைக்கு சனி, ஜெயிக்க போறது யானி அப்படின்னு சொன்னுச்சு. அந்த மாசமே நாளைக்கு ஞாயிறு, உன் சபாசமே உனக்கு போயிரு. கல்ல நினைச்சக்காரன் கூட்டிட்டு வந்தானே, பக்கத்துல ஒருத்தன் இருக்கானே, கொஞ்சமாச்சும் கொடுப்போம்னு நினைக்கிறானா, தானே திங்கிறான். திரும்பி திரும்பி வேற என்னைய பாத்துக்கிறான். அதனால புடுங்கியாடா திங்க போறேன். இப்படியெல்லாம் இருந்தா எப்படா மழை தண்ணி பெய்யும்? அடே இச்சு ஊருறா. அந்த முனையிலேயாச்சும் கொஞ்சோடு காக்கா கடிக்க. அம்மா, நம்ம எதிர் வீட்டு ஆன்டி பேரு என்னம்மா? கீதாடா.
அப்பாவுக்கு அது கூட தெரியலாமா? டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான், நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா? இது என்ன ஒரு நியாயம்? எங்க சொல்லுங்க. பாவு நல்லா பேச. ஹலோ மிஸ், நீ இங்க எனக்கு அசிஸ்டன்ட் தான். நீ எனக்கு ஆர்டர் போடாத, நான் தான் ஹெட் செஃப். டேய், நீ ஹெட் செஃபோ கட் செஃபோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. காசு போட்டு வாங்கிட்டு வந்தது நானு. ஒழுங்கு மரியாதையா நல்லா பேச, அப்பதான் பிரெட் ஒழுங்கா வரும். போடித்துற. நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்னடா பொசுக்குன்னு அடிச்சு விட்ட? ஒரு பேச்சுக்கு தானடா சொன்னேன். நான் பாட்டுக்கு சிங்க மாதிரி சிங்களா சுத்திக்கிட்டு இருந்தேன். மச்சான் கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கை கலகலன்னு இருக்குன்னு சொன்னான். இந்த கொலை கொலை ஆகி போச்சு. இந்த 3 குழந்தைங்க மேய்க்கிறதே பெரும் வேலையா இருக்கு அப்பா. அதான் சும்மாவா சொன்னாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, கஷ்டத்தை பட்டு பாருன்னு. என்ன கொடுமடா. இந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் எவ்வளவு நானு நொந்து நோடு சாய் ரொம்ப கிளம்பிட வேண்டியதான். இவரு தாங்க எங்க அப்பா. ராஜபாரம்பரை சேர்ந்தவர். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சுத்து இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன்பா கஷ்டப்படுறேன்னு கேட்டா இவரு 8வது தலைமுறையா. உன்னால் முடியும் தோலா. டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் தேய்ச்சி விடாதடா. இவா ஒருத்தி. இரு, நான் ஸ்விம் பண்றதுக்காக பாத்ரூம் ஏறிட்டு இருக்கேன். உன்னால முடியாதுடா. என்னால முடியும். உன்னால் முடியும். உன்னால் முடியும். என்னால முடியும். நீ கொஞ்சம் அப்பாலிக்கப்போ. அப்பாடா, உள்ள குளிச்சு இன்னைக்கு ஒரு குளியல் போட்டுற வேண்டியதான். ரொம்ப நாள குளிக்கல. ஏய், இங்க பாரு நான் எப்படி ஸ்விம் பண்றேன்னு. வரையா? நான் வரலடா நாத்தம் பிடிச்சவனே, நீ ஏ குளி. இந்த கை எனக்கு குடு. முடியாது. ஏய் குர்ரா, நான் ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். முடியாது. நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. முடியவே முடியாதுடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் தயவு செஞ்சு குடுறா. முடியாதுடா. டேய், நான் உங்க அம்மா கிட்ட உன் லவ பத்தி சொல்லிடுறேன்டா. அச்சோ, பாத்தியா எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கினே? பாவி பயலே, இப்படி ஏமாத்திட்டிய. அச்சோ, வீட்டுக்கு வேற சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்களே. இப்பக்கு போக மாட்டாங்களே. தப்பு தெரு உள்ள போனா என்ன வேலை பாக்குற, எவ்வளவு சம்பளம், எப்ப செட்டில், அப்புறம் லொட்டு லொசுக்குன்னு கேட்டு உசுர வாங்குவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கறிக்குழம்பு வேற ஆக்கியிருக்காங்க. சாப்பிட முடியாது போல. வாய் மட்டும் தாங்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன். மத்தபடி நான் ரொம்ப நல்ல புள்ள. என்ன மாதிரி நல்ல புள்ளையே நீங்க கூகுள்ல தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அச்சோ தாங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா போய் கூகுள்ல தேடி பார்த்துட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான், நேற்று ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணா ரொம்ப வருஷம் வாழலாமா? அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான்றாரு. வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும். எது நடந்தாலும் நாம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானே கால் வலிக்கும். என்ன நம்ம வீட்டை சுத்தி விளக்கார நிக்குது? நம்ம மாப்பிள்ள கிட்ட வந்திருக்காங்களோ? நான் தான் ஒரே வழியில சொல்லிட்டேன் எங்க அம்மா அப்பாட்ட, எனக்கு பொண்ணு வாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு. ஏன் அனுமதி இல்லாம என்ன மாப்பிள்ள வாக்க எப்படி வருவான்? சிங்களு, இது எப்படியாவது கெடுத்து விடணுமே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கழுதப்புலி புரோக்கர் பைய பாக்குற வேலை. என்னங்க வாழ்க்கை, வயசு 35 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. 90ஸ்ல பிறந்தது ஒரு குத்தமாங்க. எல்லாரும் 70 வயசாச்சு இன்னுமா கல்யாணம் ஆகலன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. வேற 70 வயசாச்சு இன்னுமாடா உனக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்க போறாங்க. இதை மாத்த முடியாது.
ஜாக்கி இந்த கேக் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடு சரியா? சரிடா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்து ஜாக்கி. ஐயோ, என்னடா இது வம்பா பூச்சி, நமக்கு சோறு வச்ச நேரத்துல இவனை யாரோ துரத்தி இவனை அட்டாக் பண்ண வந்துட்டாங்களே. ஜாக்கி காப்பாத்து. எனக்கு சோறு தாண்டா முக்கியம். ஆனா பாவி பையில, உன்னை சோறு போட்டு வளர்த்துனதுக்கு நல்ல விசுவாசத்தை காமிக்கிறடா. அப்பா கல்யாணத்தை கட்டி பாரு, பாத்திரத்தை விலைக்கு பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, நீ மாற்றி சொல்கிறையே. நீ சும்மா இரு பாப்பா. இப்படி சொல்லி மனசை ஆத்திக்க வேண்டியதுதான். ஹலோ, வாத்துங்களா? எல்லாரும் வாங்க, வாக்கிங் போலாம். வந்துட்டோம். ஐயோ, என்ன இது இவ்வளவு குளிருது? அட பாவி பயல, நசமா போனவனே, இப்படி குளிருது, இவ்வளவு ஐஸ் கொட்டுது, இதுல வாக்கிங் கேராடா உனக்கு? எங்க திரும்ப போறீங்க? நய வஞ்சகா, எங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனா போடா பொசக்கட்ட பயல.